ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு பிபி கொண்டாட்டம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பிபி கொண்டாட்டம் கூடவும் வந்து பிக் பாஸ்ல சார் நீயா நானாவையும் வந்து அப்படியே ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ ஒரு இடத்தையும் சேர்த்து ஒரு கலவையா வந்து நாங்கள் ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிபி கொண்டாட்டம்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பிபி கொண்டாட்டம் இன்னும் வந்து இதில் டெலிகாஸ்ட் ஆகல, லைவ்ல ஐ மீன் ஹாட் ஸ்டார்ல பார்த்துக்கவங்க பார்த்துருக்கலாம். ஸோ என்னெல்லாம் வந்து ஹைலைட்ஸா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாட்டெல்லாம் போட்டு யாருக்கு இந்த பாட்டு கரெக்டா செட் ஆகும் அப்படிலாம் கேட்டாங்க. அப்ப வந்து என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றதுக்கு வந்து சத்யா கொடுத்துருக்காங்க. நீ யாருன்னு நினைக்கிற? நான் சத்யா தான் சொன்னேன். நீ சத்யா தனியா என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றது வந்து நான் வந்து ராணவ் நினைச்சேன். என்ன இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்ட்டு. பட் நெக்ஸ்ட் வந்து எரிமலை எப்படி பொறுக்கும், நான் கரெக்டா நான் ரஞ்சித்னு நினைச்சேன். நான் வந்து ஆக்சுவலா இதுல ரஞ்சித் நான் எனக்கு ஐடியா இல்ல, எல்லாருமே இந்த மாதிரிதான் இருக்காங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் கொந்தளிச்சு இழுக்கிற மாதிரி நான் யோசிச்சு சாச்சனான்னு நினைச்சேன். அது வந்து சர்காஸ்டிக்கா சொல்றது, எரிமலை அது காமெடியில தான் சொல்றாங்க. அதனால நெக்ஸ்ட் வந்து ரத்த கொதிப்பேன்ற பாட்டுக்கு வந்து நானும் அருண் தான் நினைச்சேன். அது நான் நினைக்கல, எனக்கு யாரையுமே தோணல. அது வேணா சாச்சனா வச்சுக்கலாம், திருப்பி கத்திக்கிட்டே கண்டாங்க அவங்க தான். அப்புறமா நான் யாருன்னு எனக்கே தெரியலையேன்னு அந்த ஒரு பாட்டு, அது ராணவ் தான். நான் ஃபர்ஸ்ட் ராணவ் சொன்னாலுமே திருப்பி பிக் பாஸ் எல்லாரும் எழுத வர வச்சாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்லேட் அவுட் கையில கொடுத்து எல்லாம் எழுதுங்க அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா எல்லாரும் ராணவ். அது அன்அபிஷியலா இல்ல அபிஷியலா தெரியல, அவர் மட்டும் தான் அதை ஜெயிச்சாரு அந்த ஓட்டை. அப்புறமா தீராத விளையாட்டு பிள்ளை அப்கோர்ஸ் விஷால், அவங்க எல்லாமும் விஷாலுக்கு தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வாயா நம்ம தர்ஷிகா வந்து தீராத விளையாட்டு பிள்ளைய வந்து விஷால விட்டுட்டு ராணவ் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அவர் ஒண்ணும் இப்பெல்லாம் எல்லாரு கூட எல்லாம் சுத்தல, வந்து வேற மாரி நினைச்சாங்க. ஆமா, வேற மாரி குழந்தை அப்படின்னு. வாயாலே வட சுடுவார் எல்லாருமே முத்துக்குமரன் அப்படின்னு போட்டாங்க. இதுல வந்து நிறைய பேர் ஆக்சுவலா சொல்ல, நிறைய பேர் இன்னொருத்தரையும் சொல்லலாம், ஆனந்தியும் சொல்லலாம். ஆமா கரெக்ட். ஆனா எல்லாருமே வெறும் முத்துக்குமரனை மட்டும் தான் வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அத வந்து ஆனா அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. எல்லாம் பசியா இருந்தாங்க, வடை சுட்ட வித்த எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு. நம்ம சௌந்தர்யம் சொன்னாங்க, வடையை சுட்டு சுட்டு எல்லார் மண்டையும் ஓட்டையாக்கிட்டான் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பைத்தியம் பைத்தியம் அந்த பாட்டு எல்லாரும் சௌந்தர்யா கொடுத்தாங்க. ஆக்சுவலா சாச்சனாக்கு கொடுத்துருக்கலாம். நானும் அதான் நினைச்சேன். சாச்சனா தான் அங்க எல்லாமே பண்ணிருந்தது. அவங்க பண்றது இது, அதாவது அர்த்தமே இல்லாம இருக்கு, சுத்த பைத்தியம் கூட கொடுக்கலாம். அது என்னவோ தெரியல எனக்கு. ஆனா வந்து எனக்கு வந்து சாச்சனா தான் தோணுச்சு. சாச்சனா எழுதி வச்சிருந்தாங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து மரியாதை செய்யறதுக்காக தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல இருந்து வந்திருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ராகவேந்திரான்றவர் வந்து அந்த ஷோவோட டைட்டில் வின்னர். சோ அவரு அதுக்கப்புறமா வந்து கார்த்திகேயன், தயவு செஞ்சு போய் பாருங்க. நீங்க எதை பாக்குறீங்களோ இல்லையோ, ஒரு எபிசோட்ல வந்து ராகவேந்திரா ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு, மனைவியை இழந்த கணவனோட நிலைமை அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு விவசாயியின் குரல் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனல்ல எங்க இருந்தீங்கனாலுமே அது வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா தாத்தா வந்து அந்த இதை கேட்கும் போது எனக்கு வந்து ஒரு 2 years பேக் என்னோட பாட்டி வந்து இறந்துட்டாங்க. சோ அந்த ஒரு இதை வச்சு அந்த இதை கேட்கும் போது, அதுவும் அந்த 2 years பேக் தான் அவரும் வந்து அதை பேசியிருந்தாரு. சோ ஒரு மாதிரி அந்த ரணத்துல அந்த இதை கேட்கறதுக்கு வந்து இவ்வளோ கனெக்டிவா இருக்குமா அப்படின்ற மாதிரி யாரா இருந்தாலும் அது கரெக்டா பொருந்தும். அந்த அளவுக்கு வந்து அழகா வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது நாங்க வந்து ப்ரமோஷன் அப்படின்லாம் எதுவும் இல்ல. ஏன்னா முதல் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து இது பேசியிருப்பாரு, என்னோட காதலின்னு தமிழ வந்து சொல்லியிருப்பாரு. அந்த இது வந்து நிறைய பேரோட இதுல வந்து அந்த அது ஒரு அழகான ஒரு பேச்சு. பட் தாட் வந்து ஓரளவுக்கு நிறைய இடத்துல வந்துட்டது. பட் மனைவியை இழந்த கணவனோட குமுறல் எப்படி இருக்கும்ன்றது வந்து நிறைய பேர் வந்து உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஒரு மாதிரி அதுல ரிசர்ச் பண்ணாத ஒரு ஜான்ரா அந்த 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 வலி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா மனைவி இழந்த கணவன், இது கணவனை இழந்த மனைவின்ற இது வந்து நிறைய பார்த்திருக்கோம். பட் இது வந்து ஒரு ஆணோட இதுல இருந்து வரும்போது நல்லா இருந்துச்சு. பட் நீங்க அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய் கேட்கலாம். அவங்க எல்லாருமே வந்து முத்துக்குமரனுக்காக வந்து பேசினாங்க. அவங்களாம் ஒரே முத்துக்குமரனும் ராகவேந்திரா இவங்க 2 பேருமே ஒரே கிராமத்துல இருந்து, ஒரு கிராமம் இல்ல ஒரே ஊர்க்காரங்க. 12 வயசுல இருந்து 2 பேருமே வந்துட்டு போட்டியாளர்களாம். ஆமா, அப்போல இருந்தே எல்லாம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ராகவேந்திரன் ஜெயிப்பானா முத்துக்குமரன் ஜெயிப்பானான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்க வந்து தமிழ் மேல எங்களுக்கு அவ்வளவு பற்று, எல்லா போட்டியிலயும் நாங்க கலந்துப்போம். எங்களையும் ஒரு மனுஷனா கூப்பிட்டு விஜய் டிவிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு பெரிய லெவல்ல உதவிச்சு, எங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போச்சு. அதே மாதிரி அந்த முத்துக்குமரன் வந்து இன்னும் அதை விட பெரிய லெவலுக்கு போயிட்டாரு. அது அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இவங்க எல்லாருமே முதல் ரவுண்ட்ல இருந்தே இருந்தாங்க, நான் 7வது ரவுண்ட்ல தான் என்ட்ரியே கொடுத்தேன். லைக் ஷோல இல்ல, அந்த ஆடிஷன்ஸ்ல 7வது ரவுண்ட்ல அவர் போயிருக்காரு.
சோ அப்பெல்லாம் வந்து மஞ்சள் என்ன கடிச்சு கொட்டி இருக்கும். ஆனா மஞ்சள் இங்க எனக்காக வந்து நின்னு எனக்கு கூட பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தான் சொன்னாரு. இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வேற ஒரு போட்டியாளருக்கு நின்ன மஞ்சரியை பத்தி உங்களுக்கு தெரியாது, அந்த அன்புக்குரிய ஒரு மஞ்சரியோட பார்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. அத ராகவேந்தர் சொன்னாரு, அவங்க சொன்னது எங்களதான் என்னதான் எனக்காக அவங்க நின்னாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுல உண்மை என்னன்னா முத்துக்குமரன் ஆல்ரெடி ஃபேம் ஆனவர், இவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெரியாதவங்க. சோ அவர் வந்து இங்க ஈக்குவலா கம்பீட் பண்ணி உள்ள வந்தது வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம், அதாவது ஒரு சூப்பர் சிங்கர்ல கூட ஒரு வாட்டி அப்படிதான் நடந்தது. ஒரு எல்லாரும் வந்து நியூ ஃபேஸஸா உள்ள என்ட்ரி ஆறாங்க. அதுல ஒருத்தர் ஆல்ரெடி பாடகரா இருந்தவரே வந்துட்டு உள்ள வந்து பாடினாரு, ஆனந்த் அரவிந்தாக்ஷன். அவர் வந்துட்டு சோ எல்லாருமே எதிர்த்தாங்க, எப்படி அவர் வந்து கலந்துக்கலாம், பிகாஸ் நோன் சிங்கர் அவர் ஒரு படத்திலேயே பாடி இருக்காரு. படத்துல பாடினவருக்கு இதுல எப்படி நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கலாம், அப்ப எங்களுக்கு எல்லாம் இழைக்கப்பட்ட அநீதி இல்லையா அப்படிலாம் சொல்லி நிறைய வந்துச்சு. சோ அது மாதிரி வந்து இவர் ஃபேம் ஆனவரு, இவருக்கு ஃபேம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த விதத்துல ஆனா அவர் வெற்றி பெறல அது வரைக்கும். இவரு தான் அந்த ராகவேந்திரா தான் அங்க இல்லாத வெற்றி அவருக்கு பிக் பாஸ்ல கிடைச்சிருச்சு. பட் அதனால அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒத்துமையா வந்து அவருக்காக வந்து நின்னு, தமிழை படிச்சா கேவலம்னு நினைக்காதீங்க, இது பாருங்க தமிழை படிச்சுட்டு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், இந்த முத்துக்குமரன் இப்படி வந்திருக்கான், இது பாருங்க மஞ்சரி இப்படி வந்திருக்காங்க, சோ தமிழை வந்து கேவலமா நினைக்காதீங்க, தமிழை படிச்சீங்கனாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு ஹைட்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கறது சின்ன பசங்களுக்கு உணர்த்துறேன். ஏன்னா யாருமே வந்து எந்த வீட்லயுமே தமிழ் படிக்கிறேன், நான் பிஏ தமிழ் படிக்கிறேன்னு சொன்னா எத்தனை வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு தெரியாது. தமிழ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லாங்குவேஜா வச்சுப்பாங்க. பிஏ தமிழ வந்து காலேஜஸ்லயே இல்லாத அளவுக்குலாம் இருக்கு. நான் படிச்ச காலேஜ்லயே வந்து பிஏ தமிழ் இல்ல, எம்ஏ தமிழ் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி தமிழ்னு ஒண்ணு இருக்கு. அது இவங்கெல்லாம் அந்த மாதிரி படிச்சுட்டு இவங்களாமும் இவங்க பை எஜுகேஷன் என்ன படிச்சாங்க தெரியல. மஞ்சரி கூட பாத்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல் போல இருக்கு, கண்டிப்பா அவங்க தமிழ் படிச்சிருக்க மாட்டாங்க. சோ தமிழ் பேஸ் பண்ணி ஏதாவது படிச்சு அது தெரியல, இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றது தெரியல. இவர் இன்ஜினியரிங்னு சொன்னாரு முத்துக்குமரன். ஆமா, அதெல்லாம் வந்து தமிழ். அப்புறம் ஹிப்ஹாப் தமிழா வந்து இவருக்காக பேசி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபுல் அந்த ஒரு திருவிழா மோட்ல வந்து பொய்க்கால் குதிரை, அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாம் வந்து காரகத்துல எடுத்து அந்த பரிவட்டம் கட்டி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, நினைவு பரிசு கொடுத்தாங்க, மைக். ஆமா, மைக் வச்சு அது ஒரு அழகா. இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து முத்துக்குமரன் அப்பா பேசினாரு. எங்க பாரு அவங்க அம்மா தான் வந்து பேசுறாங்க, பிரியங்கா அதான் பிரியங்கா வந்து அதை சொல்லி நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க அம்மாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க அம்மாவே பேசிட்டு இருப்பாங்க, அவங்க அப்பாவை பேச சொல்லவே ஏதோ ஒரு அந்த பிக் பாஸ் ஃபினாலேல தான் அவரை பேச வச்சாங்க. அப்ப வந்துட்டு இவர் வந்து இங்க வந்து அவங்க அம்மா பேசுறதை விட அவங்க அப்பா பேசுறது வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு தமிழா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவரே சொன்னாரு, எங்க அந்த ஊர் கிழவிங்களுக்கு எல்லாம் டஃப் குடுக்குற மாதிரி எங்க அப்பா அந்த நிறைய அந்த நிஜமாவே அவங்க அப்பா வந்து ஒரு ரொம்ப கேரிஸ்மேட்டிக்கா அவரால பேச முடிஞ்சுச்சு. ரொம்ப அழகா ஈர்க்கும் சக்தி வச்சு ஒரு பாமர மக்கள் ஹைப்பா இருக்க படிக்காதவங்கன்னு சொல்றாங்க. பட் தமிழ் வந்து அவங்களோட கொஞ்சம் நல்ல தமிழாவே இருக்கு. இவர் அந்த நேட்டிவிட்டியோட பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி இவர் பேசுறாரு. என் புள்ள வந்து கஷ்டப்பட்டான், எல்லாரும் நான் தான் கஷ்டப்பட்டேன்னு நினைச்சுக்கிட்டாங்க, எனக்கு அப்பெல்லாம் இவனோட கஷ்டம் தெரியல, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொன்னது. அதெல்லாம் வந்து ஒரு அப்பாவோட வலி, அதெல்லாம் வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது, அது வந்து உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவர் வெளிநாட்டுல இருந்திருக்காரு, வெளிநாட்டுல ஒன்னும் பெரிய சொகுசான வாழ்க்கை வாழல, வெறும் தண்ணியிலேயே நின்றுட்டு இருந்தவர், நிற்கிற வேலையாம். அவருக்கு காலில் ஆணி இருக்கான். சோ அதுக்காக தயாரிக்கப்பட்ட செருப்பு ஒண்ணு வாங்கணும் அப்படிலாம் சொல்லி சொன்னாரு. ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது அந்த இடம் உண்மையிலே. ஓகே, அந்த பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து தீபக் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனி அவர்கள், அப்புறம் டிடி, தாரிகா, இவங்க எல்லாம் வந்து ஒரு வீடியோவா வந்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுல சமுத்திரக்கனி எனக்கு சான்ஸ்ன்றத விட முத்துக்குமரனுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொன்னாங்க. அது மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சஞ்சய், ஸ்ரீ, தேவ் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் செம்மையா போட்டு வாங்கினாங்க. அதுலயும் ஸ்ரீ வந்து சௌந்தர்யாவை பார்த்துட்டு என்னோட வைஃப் வந்து உன் ஃபேனுமா, சும்மா தூங்கி இருந்தா கூட எழுப்பி சௌந்தர்யா என்ன பண்றா பாரு, அவளுக்கு ஓட்டு போடு அப்படின்ட்டு 1600 ஓட்டு நான் மட்டுமே போட்டிருப்பேன் போல இருக்கு உனக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாக்லினுக்கு வந்து நீ 2 செகண்ட் லேட்டா வந்த பாத்தியாமா, அழுதுட்டேன் நானா என் ஆக்டிங்க பார்த்தா அழுவச்சு, இவ்வளவு கேவலமா ஆக்ட் பண்றோமே அப்படின்னு நினைச்சு. ஆனா நீ அன்னைக்கு வந்து அதை பத்தி நான் முறையா வேற ஒருத்தவங்களுக்காக அழுதேன், எனக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சுன்னாங்க. அப்புறம் சிவரஞ்சினி அவங்க வந்துட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. முத்துக்குமரனை கூப்பிட்டு தீபக்கா சாச்சனாவானோட ஒரு தீபக் சாச்சனாவனே நாங்க அதோட இது அர்த்தம் என்னன்னு தெரியல. தீபக்கா சாச்சனாவான்னு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நீ கதை சொல்றேன், நான் அதை பத்தி பேசுறேன், தமிழை பத்தி பேசுறேன், நான் இந்த கதையை எடுத்து சொல்லி விளக்கம் கொடுத்து உங்களுக்கு சொல்றேன், இந்த கதைலாம் வேணாம், தீபக்கா சாச்சனாவா டக்குன்னு சொல்லணும். அடுத்து ராஜு ஒண்ணு சொன்னாங்களே,
நீ வந்து நீ என்ன நினைப்பியோ நான் வந்து பெருசா நான் வந்து மனசார சொல்றேன், உன்னை என்னோட மூத்த புள்ள மாதிரி நினைக்கிறேன். ஆனா நான் ஏஜ் தான் இருக்கணும்னு சொல்ல விரும்பல, அவ்வளவு வயசுல ஆவலன்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அப்புறமா வந்து ராஜு பாய் வந்தாரு, வந்துட்டு பன் பட்டர் ஜாம் ஒரு படத்துக்காக எல்லாருக்கும் பன் பட்டர் ஜாம் கொடுத்தாரு. எவ்வளவு ஈஸியா ப்ரமோஷன் பண்ணிட்டாரு. ஆமா. அடுத்து வந்து 10 ரூபா பன் பட்டர் ஜாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு சொல்ல போகும்போது முத்துக்குமரனுக்கு வந்து சொன்னாரு, எனக்கு தமிழ் பிடிக்கும், ஆனா தமிழ் கிளாஸ் எல்லாம் பிடிக்காது. நீ எங்க சீசன்ல இருந்தா அவன்கிட்ட பேசி கூட இருந்திருக்க மாட்டேன், ஆனா கூட நீ இந்த பேசினாலே வந்துட்டு ஏதாவது ஒரு பகுதி எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியாது. அது மாதிரி வந்து உங்களை வந்து என்ன வந்து ராஜுபாய் வீட்டுல பார்ட்டின்னு வச்ச மாதிரி குமரன் குடில்ல பார்ட்டின்னு கூட உனக்கு வந்து கூப்பிடுவாங்க, ஒத்துக்காத அப்படின்னு. அது மாதிரிதான் கட்சி கூப்பிடுவாங்க. விஜய் டிவி கே எல்லாம் வந்து பயங்கரமா வந்து உன்னோட ஓட்டு விஜய் டிவி கே அப்படின்ட்டு வந்து நிறைய ப்ரமோஷன் பண்ணாரு ஒரு கட்சிக்கு. அடுத்து வந்து சுனிதாவுக்கு வந்து சொன்னாங்க, உங்க ஊர்ல பிபி நடந்தது இல்ல, அதுல நான் வந்திருந்தா என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க, நான் அப்படியே அனுப்பிப்பாங்க. நீங்க ட்ரோல் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், இதுவே ட்ரோல் தான், உனக்கு புரியலையா அப்படின்னு. உங்க ஊர்ல வந்திருந்தா என்ன ஒரு மனுஷனாவே மதிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா நீங்க இவ்வளவு நாள் வந்தீங்கல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இவங்க ஒண்ணு என்ன ட்ரோல் பண்ணலையா நீ, நான் சந்தோஷமா இருக்கேடா அப்படின்னாங்க. இல்ல நான் ட்ரோல் பண்றது உனக்கு தெரியல அப்படின்னாரு. அது உண்மை என்னன்னா மதிக்க மாட்டாங்க. என் ஊர்ல உன்னை உட்கார வச்சு அதுல வேற நடுவுல நான் வந்து தீபாவளி பொங்கல்னு உன ஓட்டு வந்து போட்டா கூட உன்னை வெளியில அனுப்பாம நான் பாத்துக்கிட்டு நான் வச்சிருந்தா நீ என்ன சொன்ன, என் சம்பந்தி இங்க இல்ல, அதனால நீ வந்து ரொம்ப வந்து உன்னை எங்க மச்சான் இல்ல மாமா இல்ல இந்த மாதிரிலாம் நீ கதை விட்டுட்டு இருக்காத, உன்னை இந்த வீட்டுல உட்கார வச்சதே பெரிய விஷயம், எங்க ஊரா இருக்கவே நாங்க இவ்வளவு நாள் உட்கார வைக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு. ஆனா வந்து நம்ம சுனிதாக்கு வந்து அது யாருன்னா விளக்கம் கொடுக்கணும். ஒரு 2 நாள் கழிச்சுதான் அதுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. என்னடா என்ன சொன்னேன் அப்படி, என்னடா நீ இப்படி என்ன திட்டினே, அது வரை அவங்க சொன்னாங்களாம். அடுத்து அன்சிதாவா தர்ஷிகாவான்னு தெரியாம அவர் வந்து ஒரு ட்ரோல் வர போட்டாரு தர்ஷிகா கிட்ட. அடுத்து அன்சிதாக்கு வந்துட்டு, நீ வந்து வாயை மூடிட்டு இருந்தாலே இரிட்டேட் பண்ணாம இருந்தாலே இங்க இருக்கிறவங்களோட அன்பெல்லாம் நீ வந்து வாங்கிடலாம். என்ன வந்தோட இந்த பொண்ணு ஒண்ணு கேட்டுச்சு, நீ எப்படி வின் பண்ணிச்சு, நீ யாரும் கேட்டுச்சான், நீ யாரு, ராஜு சீசன் 5 வின்னரு அப்படின்னாராம். நீ எப்படி வின் பண்ணிச்சு அப்படின்னாங்க. வேற நான் சொல்றேன், சாபம் கூட வச்சுக்கோ, நீ வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்துட்ட, நீங்க யாரு, எங்க இருந்து வருது அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தர்ஷிகாக்கு சொன்னாங்க, உன்ன நான் பிகில் அளவுக்கு எல்லாம் நினைச்சேன், சிங்கப்பெண்ணேன்னு ஓட்டலாம் போட்டேன், அப்புறமா பால் அடிக்காம போன பத்தியா, ஃபுட்பால வச்சு நீ கிட்ட கூட வந்த, ஆனா எட்டி உதைக்கிறதுக்கு நீ காணாம போயிட்டியே. அடுத்து ரவீந்தருக்கு வந்துட்டு இவர்தான் முத வச்சு படம் பண்ணாரு, அது என்ன படம்னு எனக்கு தெரியல. இது யாரதான் வச்சு படம் எடுக்க வந்துட்டு ஆனா அட்வான்ஸ் குடுத்துட்டு வர்றது, இங்க காசு வாங்கிட்டதுனால உங்களை ட்ரோல் பண்ணியே ஆகணும், நீங்க ரிவ்யூவரா வெளியில இருந்ததுனால அதையே வச்சு உள்ளேயும் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாரு. அடுத்து சௌந்தர்யாக்கு வந்து சொன்னாங்க, நீ ஒரு நல்ல ஒரு படம் நடிச்ச, அந்த படத்துல நீ குரல் கொடுக்காம உனக்காக வேற யாருன்னா நல்ல குரலா கொடுக்கட்டோம்னாங்க. அது எதுக்கு குரலை அடிக்கணும்ன்றது தெரியல, அது ஒரு தேவையில்ல. ராணவுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து நார்த்ல எல்லாம் வந்து விஜேஎஸ் பேரை கேட்டாலே கலங்குவாங்க, ஆனா இவனை பார்த்துதான் வந்து விஜேஎஸே கலங்கி உட்கார்ந்தாரு, அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னாங்க. அப்புறம் நயானுக்கு வந்துட்டு பச்சையா திட்டி ஃபேமஸ் ஆனவங்க இருக்காங்க, பச்சை மண்ணு அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆயிருக்காங்க, இவன் பச்சை மண்டன் ஃபேமஸ் ஆயிருக்கான் பாத்தியா. நீ டிடிஎஃப்ல எல்லாம் நல்லா பண்ணியா அப்படின்றாரு. என்ன சொல்றதுன்னே தெரியாம அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து சர்காஸ்டிக்கா சொல்லணும்னு சொன்னாங்க. ஆமா, ஜாக்லினுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் எல்லாம் நாங்க கடைசியா இந்த ஒரு ப்ரோமோல தான் பார்த்தோம், மீதி எல்லா ப்ரோமோலயும் நீ தான் இருந்த, அது பெரிய காம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு அங்க போய் இது எடுக்கிறேன் படத்தை எடுக்கிறேன்னு போனதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்த அப்படின்னதுக்கு ஜாக்லின் வந்து நன்றி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து விஷாலுக்கு வந்து இங்க இருந்து உடனே ஹீரோ ஆகக்கூடிய ஒரே ஆள் நீ தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி வச்சு கூட்டு வந்த மாதிரி இருக்கு. மத்தவங்க எல்லாம் ட்ரால் பண்றீங்க, அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட் போடுறீங்க. யாருக்கெல்லாம் அருணை பார்த்தா சூர்யா கூடாது இல்ல, உனக்கு ஹீரோவா நீ வந்து ஹீரோவா நீ ஆகிறதுக்கு முன்னாடி 2 ஹீரோயினை தெரியும் பத்தியா, அப்படிலாம் சொல்லிருக்கணும். அருணுக்கு வந்து சொன்னாங்க, யாருக்கெல்லாம் இவரை பார்த்தா சூர்யா மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு. அவர் நிறைய விஷயம் சூர்யா மாதிரியே தான் பேசிட்டு இருந்தாரு, அந்த சூர்யா கேரக்டர் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா. நான் உங்ககிட்ட நான் வந்து அந்த மாதிரி வந்து பேசுறது கூட அப்படிதான் கொஞ்சம் யோசிச்சு பேசுவாரு. நெக்ஸ்ட் சாச்சனாக்கு வந்து சொன்னாங்க, இது சாச்சனாவை உள்ள அனுப்புங்கன்னு ட்வீட்லாம் போட்டேன் நானு, ஆனா அப்புறமா வந்துட்டு உன்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு அந்த ட்வீட் டிலீட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அடுத்து தர்ஷாக்கு வந்துட்டு ரொம்ப பியூர் சொல், தர்ஷா மனசுல எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க, மண்டையிலயும் ஒண்ணுத்தையும் வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப பியூர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தேவையில்லாததான். ஆமா, ரஞ்சித்துக்கு வந்து சொன்னாங்க, இவர் வந்து பேசுவாரு ஆனா நல்லா பேசிக்கிட்டே இருப்பாரு, தங்கம் தங்கம் சொல்லி நம்மளே வேல்யூபுல்லா ஃபீல் பண்ண வச்சிருவாரு.
இவரும் வந்து கொஞ்சம் பெருமையா சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஆனா ஜெஃப்ரி சத்யாவை ஏன் கேட்கவில்லை? அது வந்து எடிட்டிங்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு ஓரமா உட்காந்துருந்தாங்க, எல்லாத்தையும் ஹி 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 சிரிச்சிட்டு இருந்தாங்க. எதுவுமே வந்து சொன்ன மாதிரி தெரியல. அவங்க எதுவும் ஆயிரம் திறக்கல ஒன்றும் திறக்கல. ஆனா அது விஷால ஒண்ணுமே கேட்காத பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு அவர்கிட்ட பேசவே இல்லை. அவர் என்ன அப்படி கைக்கு நாளா பிடிக்கிட்டாரு, அவர் என்ன அவரு ஏன்னா ரியாக்கெல்லாம் கூட சொன்னாரு. இல்ல அவர் ஹீரோ மெட்டீரியல்னு வேற இவரா சொல்றாரு. ஒருவேளை ஹீரோ மெட்டீரியல்னு தன்னை நினைச்சுக்கிட்டு ஒண்ணு ஓலாவது ஒரு ஜென்மம் நினைச்சிட்டு சொல்றாரு, என்ன கட்டுறாங்க தெரியல. நெக்ஸ்ட் வந்து சிவகுமார் பத்தி என்ன சொன்னாரு? சிவகுமாரையும் அவர் பெருசா எதுவும் சொல்லல. இதெல்லாம் தேவையில்லாத கேஸ், இது ட்ரால் பண்ண கூட லாயக் இல்ல அப்படின்னு விட்டார் போல. அவருமா எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சு ரேபிட் ஃபயர் மாதிரி இந்த சீசன்ல யார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சீசனா சொன்னாரு. கடைசியா ராணவ் சீசன் 8 ராணவ் நான் தான் ராணவ் அப்படின்ட்டாரு. அது சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த சீசன்ல இருந்தாங்கன்னு கேட்டா நம்மளுக்கு மட்டும் தான் நம்ம இந்த சீசன்ல இருந்தோம் ஞாபகம் இருக்கும், வேற யாருக்குமே இருக்காது அப்படின்னாரு. அது என்னமோ உண்மைதான். சில பேர் தான் வந்து மைண்ட்ல நிக்கிறாங்க, மத்தவங்களா இருக்க மாட்டாங்க. அப்புறமா ஜாக்லினோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அங்க நின்னு அவங்களுக்கு வந்து பெருமை சேர்த்து அந்த கிரவுன் மாட்டி சாஷ்லாம் மாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பின்னாடி பிஜிஎம்லாம் கூட ரொம்ப மாசா இருந்துச்சு. அதான் சொன்னாங்க, நீங்க 2 செகண்ட்ல லூஸ் பண்ணதை வந்து எங்களால இன்னும் அக்செப்ட் பண்ண முடியல, ஆனா நீங்க அங்க வின் பண்ணலனாலும் 1 hour hearts, சோ அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்குதான் அவங்க இவங்க ஜாக்லின் சொன்னாங்க, நான் வந்து இங்க நிக்கிறேன் அப்படின்னா வந்து நான் ஒரு சிங்கிள் மதரால வளர்க்கப்பட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி என்னாலே வர முடியும் அப்படின்னா உங்களாலையும் வர முடியும்ன்றதுக்கு ஒரு பெரிய ஹோப்பா நான் இங்க இருக்கேன் அப்படின்றது வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். வின் பண்ணிருந்தா கூட இவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், வின் பண்ணணுன்ற ஆசைலாம் இருந்துச்சு எல்லாமே. பட் அதை விட இததான் நான் வந்து எனக்கு ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ, நீங்க சொல்றதை நான் கேட்கணும்ன்றதுதான் எனக்கு வந்து அல்டிமேட்டா தேவைப்பட்டிருக்குன்றது இதுலதான் எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இங்க பெண்கள் பேசணும் அப்படின்னா ஆண்கள் அதுக்கு வந்துட்டு துணை நின்று ஒரு இடம் கொடுக்கணும். அந்த ஆண்கள் வந்து ஏன் கூட இருந்தவங்க பண்ணாங்க, அதே மாதிரி they have to continue doingனு சொல்லி அவங்க பேசுனது எல்லாமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா ரொம்ப நல்லா ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒன்னே நீ விட்டுட்ட, தர்ஷாவை சொல்லும் போது நம்ம சொன்னாரு நம்ம ராஜு, யாரெல்லாம் வந்து செருப்படி கம்மியா வாங்குனீங்களோ வர்ஷினியா ஓகே ஓகே யாரெல்லாம் வந்து செருப்படி கம்மியா இந்த சீசன்ல வாங்கின்னு இருக்கீங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து கூப்பிட்டு அல்டிமேட்னு ஒண்ணுல கூப்பிடுவாங்க, போய் செருப்படியா கிடைக்கும் அப்படின்னு. ஆமா சொன்னாரு. சோ நேத்து வந்து ஜாக்லியோட பர்த்டே, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த அவங்க மீதி கொஞ்சம் பார்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அவங்க இன்டர்வியூல. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம் நிறைய. சோ அதுதான் அங்கேயும் நடந்ததுன்னா சொல்லுங்க, அதை பத்தியும் அதையும் ஒரு வீடியோ போடலாம். அதை தவிர்த்து அவங்களோட ஸ்பேஸ்ல நாங்க போய் நேத்தா 3 days பேக் 2 days பேக் இருக்கோம் நாங்க. அதுல ஜாக்லின்லாம் கிடையாது. இல்ல நான் அவங்களோட ஸ்பேஸ் சொல்றேன், ஜாக்லினுக்காக இருக்காங்கல்ல அவங்களோட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் நாங்க போயிருந்தோம். அங்க போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கிடைச்சது. பிகாஸ் நாங்க சும்மா எதேச்சியா தான் அங்க போனோம். நாங்க என்னடா அது ஏதோ போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு 11:30 கூட இருக்கும்ல, 12:30 இருக்கும். அந்த டைமுக்கு சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் தான் ஆன் பண்ணும்போது ஏதோ போயிருந்தது. எனக்கு அதை பத்தி அந்த டீடைல்ஸ் தான் எனக்கு தெரியாது. சரி இவள்கிட்ட கேட்டு காமிச்சேன். அப்ப சொன்னா சரி என்னன்னு கேக்குறாங்கன்னு பேசுறாங்கன்னு சொல்லுமா அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அங்க GKS கிரியேஷன்ஸ் எல்லாம் பேசினாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொன்னேன் இது கிட்ட இன்னமும் GKS கிரியேஷன்ஸ் நம்மள பத்தி எல்லாம் பேசுறாங்க கேளு அப்படின்னு. அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, நாங்க அது வேணா அதையும் நாங்க வந்து ஒரு வீடியோவா தனியா வேணா போடுறோம், அது ரொம்ப பெருசு, இந்த வீடியோல சேர்க்க முடியாது. நீயா நானா வந்து கேர்ள் என்ன சொல்றது, பெண் தோழிகள் காதல் அமையாத ஆண் தோழர்கள் அப்படின்னு எனக்கு பிடிக்கல. கொஞ்ச நாளா நீயா நானாவோட டாபிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அவங்களுக்கு டாபிக் பஞ்சமா இருக்கு போல இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டாலாவது என்ன புதுசு புதுசா எழுதி கொடுத்து போடலாம். அது மட்டும் இல்லாம நீயா நானால ஒரு டாபிக்கை கொடுத்து அதுக்கு நீங்க பேச வரீங்களான்னு கேட்பாங்க. இந்த வாட்டி கலந்துக்கணுமா ஓடியாங்க எங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எல்லாம் போட்டாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, அது டெலிகாஸ்ட் ஆயிருக்கும் இந்நேரத்துக்கு. சோ அதுதான் வந்து இன்னைக்கு. சோ அதையும் மீறி அதை நீங்க நாங்க ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் சொல்லுங்க, நாங்க பண்றோம். சோ அவ்வளவுதான் இன்னியோட வீடியோ. உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.